அத்தோ சாப்பிட போனால் கூடவே இந்த எக் பேஜோ சாப்பிடாம வரமாட்டோம். வீட்டிலேயே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லக்ஷா வீடு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 10 பல் பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எக்ஸை இந்த மாதிரி பாயில் பண்ணிக்கோங்க. நல்லா பாயில் ஆகட்டும். ஒரு சின்ன பவுலில் புளியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து புளி கரைசலாக கரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து சின்ன பவுலில் ஹாஃப் சைஸ் லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம். புளித்தண்ணி லெமன் தண்ணிக்கு அப்புறம் கூடவே உப்பு சேர்த்து அதையுமே தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எக்ஸ் கம்ப்ளீட்டாக பாயில் ஆனதும் அதோட தோலை பீல் பண்ணி ரெடியாக வச்சுருங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஆனியன்ஸ் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வரணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகி வரணும். இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னா கருக விட்டுறாதீங்க, இல்லைனா டேஸ்ட் மாறிடும். அடுத்து நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்து கார்லிக்கை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கடைசியில் எல்லா ஃப்ளேவர்ஸும் சேர்ந்து இந்த முட்டை சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சொல்லித்தர மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவிச்சு வச்சுருக்க முட்டையை இந்த மாதிரி ஜென்டிலாக சென்டரில் இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸை இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து இந்த கார்லிக்கையும் நொறுக்கி சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசலை இது மேலே சேர்த்துக்கலாம். லைனாக அப்படியே 1 by 1 சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஆனியன்ஸு கார்லிக்கும் ஃப்ரை பண்ண எண்ணெயில் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து அதையும் இது மேலே சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற உப்பு கரைசலும் லெமனையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியே இதோடு சேர்த்து அப்படியே ஒரே கல்ப்பாக சாப்பிட்டோன்னா அவ்வளோதாங்க, எக் பேஜோ ரெடிங்க. எல்லா ஃப்ளேவரோடு சேர்ந்து இந்த முட்டையை சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.